டிடி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நம்ம இப்போ அனுவாவி திருத்தலத்தை பற்றி பார்க்குறோம். அதாவது குமரக்கடவுளும் அனுமனும் இணைந்த திருத்தலம் இது. அனுமனை வணங்கினா நமக்கு என்னென்ன கிடைக்குங்கிறத நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். புத்தி சாதுரியம் வரும், ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும், ஒரு நல்ல விவேகம் கிடைக்கும்லாம் சொல்கிறோம். அந்த அனுமனே இந்த மலைக்கு வந்து முருகப்பெருமானிடம் தீர்த்தம் கேட்டு முருகப்பெருமான் ஏற்படுத்திய காரணத்தினால அனுவாவி அப்படின்னு பார்த்தோம். இந்த அனுவாவி மலை இருக்கக்கூடிய இடம் பேர் பெரிய தடாகம். இந்த ஊர் பேர் பெரிய தடாகம்னு பேர். இதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா தாமரை தடாகம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு காலத்தில் அங்கே இருந்த ஒரு ஜமீன்தார் முருகபக்தரவர், ஒரு மிராசுதார் முருகபக்தரவர். அவர் என்ன பண்ணுறாராம், இந்த மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஏதானு நம்ம செய்யணும்னு இந்த மலை பாதையை சரி பண்ணினார். இன்றைக்கி நம்ம படியெல்லாம் இருக்குது, அழகாக போயிடுறோம். இன்றைக்கி இதே யோசிச்சு பாருங்கள், ஒரு 200 வருஷம் 300 வருஷம் முன்னாடிலாம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். மலைக்கு மேலே தான் ஏறி போகணும். அந்த மலைப்பாதையை கொஞ்சம் சரி பண்ணினார் அந்த ஜமீன்தார். அதை தவிர என்ன பண்ணினாராம், இந்த ஆலயத்திற்கு தேவையான உற்சவர் விக்கிரகங்களை அவர் தான் வடிவமைச்சு கொடுத்தாராம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா வள்ளியும் தெய்வானையும் இணைந்திருக்க ஒரு நின்ற திருக்கோலத்தில் முருகப்பெருமான் நமக்கு அருளி கொண்டிருக்கிறார். இந்த அனுவாவி திருத்தலத்தில் 1957 எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு பார்த்துங்க, 57ல் ஒரு இயற்கை சீற்றமானது பெரிய அளவில் இந்த மலையை பாதித்தது, பல இடத்தை பாதித்தது. எப்படி பாதிச்சுது அப்படின்னா, இந்த ஆலயத்தினுடைய தல விருட்சம் என்னென்னா மாமரம். அனுவாவியோட இந்த முருகன் கோவிலோட தல விருட்சம் மாமரம், பிரதான மாமரம் ஒன்று இருக்கும். அப்போ இந்த இயற்கை சீற்றத்தில் அந்த பிரதான மாமரம் பாதிக்கப்படலை. ஆனால் இங்கே சுற்றி இருந்த 5 மாமரங்கள் அடித்து செல்லப்பட்டன, வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. அது மட்டுமல்ல, ஆலயத்தில் இருக்கிற மூலவர் திருவடிவமே அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாம். அப்படின்னா அந்த இயற்கை சீற்றம் எந்த அளவுக்கு கடுமையாக இருந்திருக்கும். இந்த முழு அனுவாவி கோவிலே சிதைக்கப்பட்டது அந்த நாட்களில் 57. அதன் பிறகு எல்லாம் வடிந்த பிறகு இந்த விக்கிரகத்தையும் தேடி எடுக்கிறார்கள். எவையெல்லாம் அடித்து செல்லப்பட்டதோ, இயற்கை சீற்றத்தால் காணாமல் போனதோ எல்லாவற்றையும் கண்டுபிடித்து மீண்டும் ஆலயத்தை அமைக்கிறார்கள். ஒரு இடிஞ்சு போச்சு அப்படின்னா, ஒரு இயற்கை சீற்றத்தினால் இடிஞ்சு போகிறதுன்னா அதை நம்ம மீண்டும் புனரமைப்பு செய்வதற்கு எத்தனை காலமாகும் நமக்கு தெரியும். இதெல்லாம் அள்ளணும், சரி பண்ணணும், திரும்ப கொண்டு வரணும், பல காலம் எடுக்கும். இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருடங்கள். 57ல் பாதிக்கப்பட்டது 1969 சரியாகி இந்த கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தார்கள். அப்போ தான் இந்த கோவில் திரும்ப ஒரு பழைய நிலைமைக்கு வந்தது. ஒரு மலைக்கு மேலே இருக்கிற கோவில், 500 படிகள் ஏறி போகணும், வாகனம் கிடையாது, யானைகள் கடந்து வருமோங்கிற ஒரு பயம். இதனால் பலரும் இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு யோசிப்பார்கள். ஆனால் முருகன் மேலே பக்தி வச்சு முருகன் எல்லாவற்றையும் நிகழ்த்துவான், எல்லாவற்றையும் அவனே பார்த்து கொள்வான்னு நினைக்கிறவங்க இந்த மலைக்கு வெகு சாதாரணமாக சென்று வருகிறார்கள். அதனால தான் சொல்லுவோம், பக்தியில் முருகன் மேலே, தெய்வத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டோம் அப்படின்னா எதுவும் நம்மளது கிடையாது அப்படின்னு அர்த்தம். இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் பார்த்தோம். இந்த முருகப்பெருமான் ஆலயத்தை தான் இந்த கருவறையை கரிகாட்சோழன் கட்டினான். நீங்கள் கோயம்புத்தூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா கரிகாட்சோழன் தொடர்பான ஆலயங்களை பார்க்க முடியும். இடிகரை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே இருக்கிற கோவில்லாம் கரிகாட்சோழன் கட்டினது. கரிகாட்சோழன் கட்டின பல கோவில்களையும் கோவை பகுதியில் பார்க்கலாம். இந்த மலைக்கு மேலே அனுவாவியில் இந்த முருகப்பெருமானுடைய கருவறையை கட்டினது கரிகாட்சோழன். அதன் பிறகு வந்த பல மன்னர்களும் இங்கே திருப்பணிகள் செய்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில். இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சம் மாமரம் அப்படின்னு சொன்னேன். சுந்தரமூர்த்தி நாயனார், சைவ நால்வர்களில் சுந்தரமூர்த்தி நாயனார் பிரதானமானவர். அவர் என்ன சொல்லுவாங்க, தம்பிரான் தோழர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தம்பிரான் தோழர்னா சிவபெருமானுக்கு தோழராக இருந்தவர் அப்படின்னு அர்த்தம். கோயம்புத்தூர் சுற்று வட்டாரத்தில் பல பகுதிகளில் பார்த்திங்கன்னா அவினாசியில் ஆரம்பித்து
பல கோவில்களுக்கு திருமுருகன் பூண்டியில் ஆரம்பித்து பல கோவில்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சென்றிருக்கிறார், தரிசித்திருக்கிறார், பாடியிருக்கிறார். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த அனுவாவிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற வடமதுரை அப்படிங்கிற ஒரு திருத்தலத்திற்கு செல்கிறார். வடமதுரை அப்படின்னு திருத்தலம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு மரம், அந்த மரத்தினுடைய வேர் இரு பகுதிகளாக செல்கிறது. அந்த ஒரு பகுதியில் வெண்ணிற பால் காணப்படுகிறதாம், இன்னொரு பகுதியில் செந்நிறத்தில் பால் காணப்படுகிறதாம். இதை சொன்னவர் அடுத்து ஒரு தகவலை சொல்கிறார். அனுவாவில் இந்த மாமரத்தில், தலவிருட்சமாக காணப்படக்கூடிய மாமரத்தில் ஒரு வேரானது காணப்படுகிறது. அந்த வேர் எந்த வேர் என்று ஆராய்ந்தால் வடமதுரையில் காணப்படுகிற வேர் அப்படின்னு சொல்கிறார். அது எங்கே இருக்குது? அனுவாவி மலைக்கு மேலே எங்கே இருக்குது? இந்த அதிசயத்தை சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்கிறார். அதாவது இறைவன் நிகழ்த்துகின்ற அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் எந்த ஒரு காலத்திலும் பஞ்சமில்லை. கடவுள் ஒன்று நினைச்சார் அப்படின்னா நம்மளை மாதிரியா நம்ம ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படணும். கடவுள் அப்படி அல்ல, எல்லாவற்றையும் வெகு சுலபமாக நடத்தி தரக்கூடியவர். அப்பேற்பட்ட கடவுளின் அற்புதங்கள் இந்த அனுவாவியில் காணப்படுவதாக சுந்தரமூர்த்தி நாயனார் பதிவு செய்கிறார். இந்த அனுவாவி மலை சொன்ன பார்த்தீங்களா, இந்த மலைக்கு அப்படியே தெற்கு பக்கமாக பார்த்தா மருதமலை. இப்போ அனுவாவி மலையிலேருந்து கொஞ்சம் இறங்கிட்டு ஏறினா மருதமலைக்கு போயிடலாம், ரொம்ப ஷார்ட்டு. ஆனால் அப்படி போக முடியாது, அந்த காடு வனம்ங்கிறது அத்தனை பாதுகாப்பானது அல்ல. பக்கத்திலே மருதமலை. இந்த அனுவாவியில் வாகனங்கள் செல்ல முடியாதுன்னு சொன்னேன். 500 படிகள்னு பார்த்தோம். 500 படிகள் ஏறி எல்லாராலையும் தரிசனம் பண்ண முடியாது, வாய்ப்பு இருக்க தரிசனம் பண்ண முடியாது. இப்போ ஒரு வயசானவங்க வச்சுக்கோங்களேன், அல்லது ஏதோ ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டவர், ஏதோ ஒரு நோய், ஒரு தலைவலியோ இருக்குது, ஒருத்தர் ஹார்ட் இது ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க, அவங்கெல்லாம் இந்த மலைக்கு மேலே ஏற முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இந்த அனுவாவி அனுமனுக்கு அருளின திருத்தலம், இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரே, இதெல்லாம் தரிசனம் பண்ணணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும், பக்தர்கள் அத்தனை பேருக்குமே இருக்கும். ஆனால் எல்லாராலையும் 500 படி ஏற முடியாது. அதுக்காக இப்போ ஒரு திட்டம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரோப் கார் இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அரசாங்கத்தின் தரப்பில் ஒரு ரோப் கார் நம்ம பார்க்குறோம் இல்லையா, பழனியில் பார்க்குறோம் இல்லையா, கீழிருந்து மேலே தண்டாயுதபாணி சன்னதிக்கு ரோப் கார்லேயே போயிடலாம், ஒரு சில நிமிடங்களுக்குள் பயணித்து விடலாம். அதே போல் இந்த இடத்துலையும் ஒரு முயற்சியை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பூர்த்தி ஆயாச்சு அப்படின்னா இந்த அனுவாவி மலை அப்படிங்கிறது எப்படி ஆகும்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி பழனி, திருச்செந்தூரில் எந்த அளவுக்கு விமரிசையாக பேசப்படுகிறதோ நிச்சயமாக அந்த அளவுக்கு வளர்ந்துவிடும். அதனால் பலரும் இந்த முருகப்பெருமானை தரிசிப்பதற்கு உண்டான காலமும் கூடிய விரைவில் கடிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னொன்று, இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா கொங்கு தேசத்தில் இருக்கிற பல ஆலயங்களில் முருகப்பெருமான் மேலே பூ வச்சு ஒரு 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 நிகழ்வை பார்ப்பாங்க. என்ன நிகழ்வுன்னா, ஒரு செயல். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க, இந்த கொங்கு பகுதியில் இருக்கிறவங்க. அந்த மாப்பிள்ளை பார்த்த பிறகு அவர்களுக்குள்ள ஒரு 2 விதமான எண்ணங்கள் காணப்படும். இப்போ மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், நமக்கு எல்லாம் தகவல் தெரியுது, நல்ல குடும்பம், நல்ல சம்பளம், நல்ல குணங்கள்னு தெரிஞ்சதுன்னா நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம், கொடுத்துடலாம். நமக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இவர் நல்லவர் தானா, நம்ம பொண்ணை கொடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுங்களேன். இது போன்ற சில நிகழ்வுகளுக்காக ஒரு வழக்கு சம்பந்தமான தீர்வு நமக்கு சாதகமாக கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக, ஒரு உத்தியோகம் நம்ம பையனுக்கு அமையுமா அப்படிங்கிறதுக்காக பூ வச்சு பார்க்கறது அப்படின்னு ஒரு வழக்கம் கொங்கு தேசத்தில் உண்டு. இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த முருகப்பெருமான் ஆலயத்தில் அனுவாவியில் அந்த முருகப்பெருமானுக்கு மேலே சிரசில் ஒரு பூ வைப்பாங்க. இங்கே இருக்கிற அர்ச்சகர் பூ வைப்பார். யார் பூ வச்சாங்களோ அந்த ஃபேமிலியில், அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியில் நின்று முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த பூவானது ஒரு சில வினாடிகளுக்குள் எந்த பக்கம் விழுகிறது அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த வலப்பக்கம் விழுந்ததுன்னா நல்லதுன்னு எடுத்துப்பாங்க, இடப்பக்கம் விழுந்தால் இப்போ இது வேண்டாம் அப்படின்னு தீர்மானிப்பாங்க.
அது இந்த ஆலயத்தில் அதிகம் நிகழ்த்தப்படுகிறது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த தீர்மானத்தை சரியான முறையில் எடுப்பதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்து இந்த முருகப்பெருமானுக்கு இப்படி ஒரு வழிபாடு நிகழ்த்தி அதன் பிறகு தெளிவு பெறுகிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள். இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகன் ஆலயம் அப்படின்னா, அங்கே நடக்கக்கூடிய திருவிழாக்கள், அங்கே நடக்கக்கூடிய வைபவங்கள் அப்படிங்கிறதுல பெருமளவு மக்கள் கலந்து கொள்வார்கள். அதே போல் இங்கே நடக்கிற முக்கியமான திருவிழா அப்படின்னா மலைக்கு மேலே பலரும் வந்து கலந்து கொள்கிறார்கள். இந்த கொங்கு தேசத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே நூற்றுக்கணக்கான முருகப்பெருமான் ஆலயங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 100ங்கிறது குறைச்சல், 100க்கும் மேற்பட்ட அளவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியில் பார்த்தாலுமே ஒரு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அந்த இடத்துல முருகப்பெருமான் வந்ததற்கு உண்டான கதைகள், அதற்கான காரணங்கள் எல்லாமே தலபுராணத்தில் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அவசியம், ஒரு மனிதனின் ஆரோக்கியத்தை காப்பதற்காக, ஒருத்தரோட குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக முருகப்பெருமானை மட்டும் பிடிச்சாலே போகிறோம், நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ அருளாளர்கள் நமக்கு உதாரணமாக சொல்லியிருக்கிறார்கள். பாம்பன் சுவாமிகள் ஒரு மருத்துவமனையில் இருந்தவாறு முருகப்பெருமானை துதிச்சு முருகப்பெருமான் ஸ்லோகத்தை சொல்லி அவருக்கு உடைந்த எலும்பே சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் முருகப்பெருமான் சம்பந்தமான நிகழ்வுகள் எல்லாமே எந்த ஒரு காலத்திலையும் மனிதர்கள் கஷ்டப்படாமல் அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமான் பல நிகழ்வுகளை நடத்தியிருக்கிறான். இத்தகைய நிகழ்வுகள்லாம் நமக்கு பல அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகள் சொல்லியிருக்கார், பாம்பன் சுவாமிகள் சொல்லியிருக்கார், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் சொல்லியிருக்கார், எத்தனையோ அன்பர்கள் வள்ளிமலை சுவாமிகள் சொல்லியிருக்கார். இதெல்லாம் நம்ம கேட்கிற போது, நம்ம படிக்கிற போது, பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்ற வேண்டும்னா, இந்த பிறப்பு நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த பிறப்பு கிடைச்சி முருகப்பெருமானை வணங்கி நமது கடைசி காலம் நல்ல விதத்தில் பூர்த்தியாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கணும். ஒரு கடவுள் வழிபாடு என்பது பொருள் சேர்ப்பதற்காக அல்ல, அருளை சேர்ப்பதற்காக. இந்த முருகப்பெருமானை வணங்கினா நமக்கு என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்குமா, சொத்து சுகம் கிடைக்குமா? அது 2ஆம் பட்சம். முதல்ல என்ன கிடைக்கும்? முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். அந்த அருள் நமக்கு கிடைத்து விட்டால் நமக்கு எந்த காலத்திலும் ஒரு நோய் நொடி அப்படிங்கிறத பார்க்க முடியாது. முருகப்பெருமானுக்கு உண்டான கவசங்கள், பாடல்கள் எல்லாமே நமக்கு இதைத்தான் சொல்கிறது. வேல் மாறல், வேல் கவசம், கந்தசஷ்டி கவசம், குமரகுரு கவசம் எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது? எந்த விதமான நோய்களும் நம்மை தாக்கக்கூடாது, முருகப்பெருமான் அருளோடு வாழ வேண்டும், அதைத்தான் நமக்கு எல்லாமும் சொல்கிறது. அந்த வகையில் இந்த அனுபாவி முருகப்பெருமான் யாருக்கு அருளியவன்? அனுமனுக்கே அருளியவன். அனுமன் அனைத்தையும் நல்கக்கூடியவன், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவன். அப்படி இருக்கிற இடத்துல இந்த 2 பேரும் சேர்ந்து நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் நிச்சயம் வழங்குவார்கள். அனுபாவி முருகன் அனைவருக்கும் அனைத்து நலன்களையும் வழங்கட்டும். நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம். நன்றி, வணக்கம்.